Hello friends, welcome to our channel. இது உங்கள் தமிழ் முடிவிலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெட் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பற்றிய ஒரு வீடியோ தான் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெட் பாட்டில் ஸ்கிராப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெட் பாட்டில் ஸ்கிராப் யூஸ் பண்ணி என்னப்பா பண்ண போகிறாங்க, யார் இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெட் பாட்டில் ஸ்கிராப் வந்து எந்த ஒரு யூசேஜும் இல்லாத பொருளாக தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பெட் பாட்டில் ஸ்கிராப் வந்து பல இடத்துல யூஸ் ஆகுது. சொல்லப்போனால் மார்க்கெட்டிங்கில் இந்த பெட் பாட்டில் ஸ்கிராப்புக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. இந்த பெட் பாட்டில் ஸ்கிராப்பை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கிராப் எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் ஒரு க்ரஷிங் மிஷினில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த க்ரஷ் பண்ண மெட்டீரியல் தான் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குஷன், கிளாத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபில்லிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. துணிலெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபேப்ரிக் கூட சேர்ந்து ஃபேப்ரிக் மெட்டீரியலாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு க்ரஷிங் மிஷின் ஒன்று வேணும். இந்த க்ரஷிங் மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80,000 5 லட்சம் வரைக்கும் இருக்குது. இந்தியா மார்ட்டில் உங்களுக்கு வேணுங்கிற சிட்டியில் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், அதோடைய டீலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ் கிட்டேருந்து கூட நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். அடுத்தது நமக்கு தேவையான பொருள் என்னென்னா பெட் பாட்டில் ஸ்கிராப். இந்த பெட் பாட்டில் ஸ்கிராப் வந்து நம்ம எங்கேயெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற காயலாங்கடைகளில் இல்லைன்னா பெட் பாட்டில் ஸ்கிராப்னு சொல்லிட்டு டீலர்ஸ் இருப்பாங்க, ஹோல்சேல் டீலர்ஸ். அவங்ககிட்ட நம்ம சொல்லி வச்சு வாங்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டன் கணக்கில் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருந்தால் தான் நம்மளால் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு மார்க்கெட்டிங்லேருந்து வர பெட் பாட்டில் ஸ்கிராப்பை டைரெக்டாக நம்ம க்ரஷிங் மிஷினில் போட்டு க்ரஷ் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. அது எல்லாமே நமக்கு மிக்சிங் ஆகி தான் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கலர் வைஸாக நம்ம செக்ரிகேட் பண்ணணும். ஏன் நம்ம கலர் வைஸாக செக்ரிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேட் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கலர் வைஸாக செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மூடியும் லேபிளையும் வந்து பிரித்து எடுத்துடணும். ஜஸ்ட் நமக்கு அது வந்து பெட் பாட்டில் மட்டும்தான் தேவை. ஸோ அதோடய மூடியுமே லேபிளையும் வந்து பிரித்து எடுத்துடணும். இப்போ வந்து அந்த கலர் வைஸாக செக்ரிகேஷன் பண்ணியிருக்கோம்ல, அதையும் வந்து க்ரஷிங் மிஷினில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுக்கணும். அதிகமாக வந்து இந்த ஒயிட் கலருக்கு தான் வந்து அதிகமான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த க்ரஷ் ஆகி வந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கணும். ஏன் நம்ம வெயிலில் காய வைக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தினால வந்து நமக்கு எதிர்பார்த்த ரேட்டுக்கு நம்மளால் சேல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நம்ம வந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பெட் பாட்டில் ஸ்கிராப் வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய பையிங் காஸ்ட் வந்து மினிமம் 20 ருபீஸ் வச்சுட்டாலும் கூட நம்மளுடைய செல்லிங் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வெளியில் சேல் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து ஒரு கேஜி 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். ஸோ நமக்கு இதில் வந்து 50% வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னா, அது ரொம்பவுமே ஈஸி தாங்க. நமக்கு இதுக்காகவே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதாவது வந்து exportersindia.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் அதுலேயே வந்து கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பரை வியூ பண்ணி கஸ்டமரோட நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அதே வெப்சைட்டில் நம்ம கம்பெனி நேமில் நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஒரு போஸ்ட் போடலாம். இந்த மாதிரி வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா, அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நமக்கான கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வருவாங்க. இப்போ வந்து நமக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையா லோன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு லோன் தான் வந்து முத்ரா திட்டம். இந்த முத்ரா திட்டத்தை பற்றி விரிவாக வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்னதை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதுக்கு பின்னாடி நிறையா நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் பண்ணுற எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து வெற்றி பெறுவது கடினமாயிரும். ஸோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம்.